கொடைக்கானல் மலைகளின் இளவரசின்னு சொல்லப்படுற கொடைக்கானலை பற்றி தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமாக கொடைக்கானல் லேக் சுற்றி இருக்கிற பிளேசஸை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கொடைக்கானலை பார்த்துட்டோன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இவ்வளோ அழகான கிராமங்கள்லாம் இருக்கா, எத்தனை அருவிகள் மறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும். அதனால் இந்த சீரீஸை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம 5 நாளில் கொடைக்கானலில் இருக்கிற இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதை பற்றி தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அதனால் ரெசல்யூஷனை மட்டும் 4Kல வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2024 டிசம்பரில் தான் கொடைக்கானலுக்கு போனோம். ஒரு வருஷம் ஆக போகுது. இப்போ தான் என்னால் ஃபஸ்ட்டு வீடியோவை போட முடியுது. சென்னையிலேருந்து திண்டுக்கல் ட்ரெயினில் வந்துட்டோம். அங்கேருந்து நம்ம கார் ரெண்டலுக்கு எடுத்திருக்கோம். இந்த ட்ராவல்ஸோட நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல் சூப்பர் டாக்ஸி தான் ட்ராவல்ஸோட நேமு. காலங்காத்திலே நம்ம திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் கிளம்பியாச்சு. கொடை ரோட்டில் இருக்க இந்த இடத்துல தான் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆனோம். இங்கே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்ச தூரத்துலேயே நம்மளோட ஸ்டாப்பிங்கான இந்த டம்டம் பாறை வியூ பாயிண்டில் தான் நிறுத்தினோம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து தலையார் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் காலையில் 7 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணலை. இருந்தாலும் நம்ம தலையார் ஃபால்ஸை பார்க்கணும் இல்லையா, அதனால் ட்ரோனை ஃப்ளை பண்ணி தலையார் ஃபால்ஸை பார்த்தாச்சு. இந்த இடத்துலேருந்தே நம்ம மஞ்சளார் டேமோட வியூவுமே பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே இருக்க ரொம்பவே உயரமான அருவினா அது இந்த தலையார் ஃபால்ஸ் தான். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் பக்கத்தில் போக முடியாது. நம்மளோட அடுத்த ஸ்டாப் மூளையார் ரிவர் தான். இந்த ஒரு சூப்பரான லொக்கேஷனில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் அழகாக எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம கொடைக்கானலை ரீச் ஆகிட்டோங்கிறதுக்கு அறிகுறி என்னன்னா இந்த சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் தான். ஒரு டோல்கேட் வரும், அங்கேருந்து 100 மீட்டர்லேயே இந்த சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸை நீங்கள் பார்த்துட்டா அஃபிஷியலாக நீங்கள் கொடைக்கானலை ரீச் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸோட சினிமேட்டிக் வியூலாம் பார்த்து ரசிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. மார்னிங் டிஃபனை கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம். அடுத்ததான் நம்ம போன இடம் இந்த பேஸ்ட்ரி கார்னர் தான். நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இந்த பேஸ்ட்ரி கார்னர் பற்றின வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, அப்படி இங்கே என்ன தான் இருக்குது, என்னெல்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். பட்டர் பன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சில பேஸ்ட்ரீஸ்லாம் வாங்கினோம். டேஸ்ட்டுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், ரொம்ப ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஆனால் கொடைக்கானல் வரீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு பூண்டி கிளம்பியாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூண்டி வில்லேஜில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். கொடைக்கானல்லேருந்து பூண்டி 40 கிலோமீட்டர் பக்கம் வரும். நம்ம பூண்டி போகணுன்னா பூம்பாறை, மன்னவனூர், கவுஞ்சி வில்லேஜெலாம் கிராஸ் பண்ணி தான் போகணும். நம்ம ஸ்டேக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஹெவன் வேலி பூண்டி ரெசார்ட்டு. பெருசாக க்ரௌடே இல்லாத ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த ரெசார்ட் இருக்குது. பூண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீமியம் ஸ்டேஸ்லாம் கிடையாது. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் இது ரொம்பவே நல்ல ஒரு ரெசார்ட். இங்கே நீங்கள் இந்த ஃபால்ஸ் வியூவோட சூப்பராக ஸ்டே பண்ணலாம். அப்புறம் இங்கே ஸ்டெப் ஃபார்மிங்குமே ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதையுமே நம்ம பார்க்கலாம். இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா லஞ்செலாம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லைனா எங்களை மாதிரி 1 hour வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டாலுமே சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டேவோட கான்டாக்டும் ஸ்க்ரீனில் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதிரில் இருக்க ஃபால்ஸுக்கு நம்ம இன்றைக்கி போக போகிறதில்ல, நாளைக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். லஞ்செலாம் முடிச்சுட்டு போலூர் வில்லேஜ் தான் நம்ம போக போகிறோம். அங்கே ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க.
இது எதுக்கு சம்மந்துட்டு போறீங்க? காசா? விரவுக்கா? சரி சரி சரி. லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி போலூர் வந்தாச்சு. ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. சத்தம் சூப்பராக கேட்குது. ஆனால் மிஸ்ட்டு ஃபுல்லாக கவராக இருக்குது. இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டோம், இந்த ஃபால்ஸை பார்க்குறோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமா, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு கவராக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு ½ அன் ஹவர் கழித்து மிஸ்ட்டு கிளியர் ஆச்சு. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்கள். இந்த ஃபால்ஸுக்கு புலவிசார் ஃபால்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஆனால் இந்த ஃபால்ஸ் போலூர் கிராமத்தில் இருக்கிறதுனால போலூர் ஃபால்ஸ்னு லொக்கேஷனில் மென்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அந்த ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஆனால் ஃபால்ஸோட பேஸுக்கு போகணுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஹார்டான ட்ரெக் பண்ணி போகணும். கீழே போகிறதுக்கு பாதை இருக்கான்னு தெரில, ஆனால் ரொம்பவே கஷ்டம்தான். ஃபால்ஸோட ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துட்டு இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படிங்க ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சா? இந்த ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு கொடைக்கானலோட கடைசி கிராமமான கிலாவரைக்கு தான் நம்ம போகிறோம். கிலாவரைக்கு போகிற வழியில் ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இந்த சூப்பரான ஃபால்ஸை பார்த்தோம். குட்டி ஃபால்ஸ் தான். ஒரு 2 நிமிஷம் நடந்தோன்னா இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே போயிடலாம். இந்த ஃபால்ஸோட லொக்கேஷன்லாம் எதுவும் மேப்பில் இல்லை. ஸோ கிலாவரை போகிற வழியில் இருக்கிறதுனால நாங்களே இதை கிலாவரை ஃபால்ஸ்னு சொல்கிறோம். குட்டி ஃபால்ஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதாங்க கிலாவரை வில்லேஜ், கொடைக்கானலோட கடைசி கிராமம். இங்கேருந்து மூணாறு பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் தான். இந்த கிலாவரைக்கும் மூணாறில் இருக்க வட்டவடாக்கும் எஸ்கேப் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த ரூட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ரீசன்ஸ்னு தெரில, இப்போ அந்த ரூட் வந்து க்ளோஸாக இருக்குது. அதில் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. கிலாவரை தான் கொடைக்கானலோட கடைசி கிராமம். கிலாவரை ஊர்லேருந்து கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னாவே இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்மளால் போலூர், கும்பூர், மன்னவனூர், கவுஞ்சி, பூண்டின்னு எல்லா கிராமத்தோட வியூவுமே பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான வியூவோட டே 1 முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடையும் இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்த எபிசோடில் பூண்டியில் இருக்க பிளேசஸ், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க சில பிளேசஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.